ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ரத்தினமங்கலத்தில் ஒரு சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் இருக்காங்க. அரைக்காசு அம்மன் கோவில். அந்த கோவிலுக்கு தான் அங்கே போயிட்டுருக்கோம். இந்த கோவில் குபேரர் கோவில் பக்கத்தில் இருக்குங்க. நான் ஏற்கனவே குபேரர் கோவிலோட வீடியோவும் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். இந்த கோவிலுக்கு நீங்கள் பஸ்ஸில் வர மாதிரி இருந்தால் எப்படி வரணுன்ட்டு இந்த வீடியோட கடைசியில் நான் சொல்கிறேன். இப்போ கோவிலோட வாசலுக்கு வந்துட்டோம். அங்கே தூரமாக க்ரீன் கலரில் தெரியுது பாருங்கள், அதுதான் குபேரர் கோவில். இந்த கோவில் பக்கத்துலேயே அரைக்காசு அம்மன் கோவிலும் இருக்குது. இந்த ரத்தினமங்கலத்தில் பார்த்தீங்கன்னா குபேரர் கோவிலும் அரைக்காசு அம்மன் கோவிலும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில். இந்த குபேரர் கோவிலுக்கு வந்து என்னோடய லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. நான் அதை வீடியோவாக போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். இதுதான் அரைக்காசு அம்மன் கோவிலோட என்ட்ரன்ஸ். இது வெளியிலேருந்து பார்க்கும்போது பெரிய கோபுரம் மாதிரிலாம் தெரியாது, சின்னதாக வீடு மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கோவில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் கூட வச்சுருக்காங்க. தினமும் நிறைய பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கோவிலோட வாசல். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பசுலாம் வளர்க்குறாங்க. இங்கே பூஜையும் அடிக்கடிக்கு பண்ணுறாங்க. இந்த கோமாதா இருக்கிற இடமும் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவும் அழகாகவும் வச்சுருக்காங்க. வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். இதுதான் கோவிலோட வாசல். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் வச்சுருக்காங்க. இந்த அம்மனை சுற்றி 107 அம்மன் இருக்காங்க. இந்த அம்மனோட சேர்த்து 108 அம்மனாக இருக்காங்க. 108 அம்மனும் ஒரே கோவிலில் இருக்காங்கன்னா அது இந்த அரைக்காசு அம்மன் கோவிலில் மட்டும்தாங்க. இந்த கோவில் பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் ஏதாச்சும் தொலைஞ்சிருச்சுன்னா இந்த அம்மனை நினச்சி உருகி, அம்மா தாயே இந்த பொருள் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம வேண்டணும்னா கண்டிப்பாக அந்த பொருள் கிடைச்சிரும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த பொருள் கிடைச்சிருக்கான். அந்த மாதிரி வேண்டி கிடைச்சவங்க எல்லாருமே இந்த கோவிலுக்கு அடிக்கடிக்கு வந்துட்டு பூஜை பண்ணிட்டு போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சினிமா ஆக்டர்ஸும் வராங்க. குபேரர் கோயிலுக்கும் வராங்க, இந்த அரைக்காசு அம்மன் கோயிலுக்கும் வராங்க. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்களோட நகை தொலைஞ்சு போயிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அம்மனை வந்து மஞ்சளாக பிடிச்சி அவங்க பூஜை ரூமில் வச்சுட்டு இந்த அரைக்காசு அம்மனை மனசில் நினச்சிட்டு, அம்மா அந்த பொருள் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி வேண்டினாங்களாம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொருள் அவங்களுக்கு கிடைச்சிருச்சான். அதனால் இந்த கோவிலுக்கு அடிக்கடிக்கு அவங்க வந்து போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய வேண்டுதல் வந்து வேண்டி நிறைய பேருக்கு நிறைய நல்லது நடந்திருக்கு. அதனால் இந்த கோவிலுக்கு அடிக்கடிக்கு எல்லாருமே வந்து போகிறாங்க. இந்த கோவில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த கோவில் தான். இதை நிறைய பேர் சொல்லி கேட்டதுனால நான் இந்த அம்மனை பார்க்க நான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 11 ரூபா கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கிற சீட்டில் ஏதாச்சும் ஒன்று எடுக்க சொல்கிறாங்க. அதில் என்ன எழுதியிருக்கோ அது அம்மனோட வாக்காக எல்லோரும் நினச்சி ஏற்றுக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கோவில் தரிசனம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இந்த கோவிலுக்கு நம்ம எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, வண்டலூர்லேருந்து இங்கே வரத்துக்கு 8 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. ரத்தினமங்கலம் என்ற ஊரில் தான் இருக்குது. நம்ம தாம்பரத்துலேருந்து வர மாதிரிங்கன்னா 515A தாம்பரம் டு கோவளம் போகிற பஸ்ஸில் ஏறினீங்கன்னா தாகூர் காலேஜ் இல்லைனா ரத்தினமங்கலம் பஸ் ஸ்டாப் அப்படி சொன்னீங்கன்னா அந்த இடத்துல நிறுத்திடுவாங்க. அந்த தாகூர் காலேஜ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரோடு போகும். அங்கேருந்து கொஞ்சம் நடந்து போகிற தூரம் தான், ஒரு 10 நிமிஷத்தில் அந்த கோயிலுக்கு நடந்து வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒரு தடவை இந்த கோவிலுக்கு வந்து போங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.